அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மின்வேதியியல் பாடத்திலிருந்து செறிவை பொறுத்து மோலார் கடத்து திறனில் ஏற்படும் மாற்றம், இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த டைட்டில் என்ன சொல்லுது? செறிவை பொறுத்து. அப்போ செறிவுனா என்னன்னு தெரியணும். செறிவுனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டேர்ம் தான். ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள கரைசலில் கொஞ்சோண்டு உப்பு கரைஞ்சிருக்குன்னா அதோட செறிவு குறைவு. ஏன்னா அந்த உப்பு கம்மியாக இருக்குது, அந்த நீரோட அளவு அதிகமாக இருக்குது. இதுவே அதே கன அளவுள்ள கரைசலில் நம்ம நிறைய உப்பை கரைச்சிருக்கோம், அப்போனா உப்போட அளவு இங்கே அதிகம், அப்போ செறிவு அதிகம். புரியுதா உங்களுக்கு? செறிவு குறைவாக இருக்குது, செறிவு அதிகமாக இருக்குன்னா இதுதான் அர்த்தம். இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரைசல்களில் மோலார் கடத்து திறன் எப்படி மாறுது? ஒரு மின்பகுளியோட கடத்து திறன் குறைந்த செறிவில் எப்படி இருக்குது, அதிகமான செறிவில் எப்படி இருக்குது, அதுதான் இந்த டாபிக். மோலார் கடத்து திறன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, மோலார் அப்படின்னா ஒரு மோல். இப்போ ஒரு மோல் கரைபொருள் அல்லது மின்பகுளி கரைஞ்சிருக்கு, அவரோட கடத்து திறன் தான் மோலார் கடத்து திறன். ஒரு மோல் மின்பகுளி ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள கரைசலில் கரைஞ்சிருக்கு, அதுதான் மோலார் கடத்துத்திறன். இங்கே ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சில கரைசல்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக மோலார் கடத்துத்திறனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கரைசல்கள் பார்த்திங்கன்னா வேறு வேறு கரைசல்கள். சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எல்லாம் வேறு வேறு கரைசல்கள் இல்லையா? இந்த கரைசல்களோட மோலார் கடத்து திறனை சோதனை மூலமாக கணக்கிடுறாரு. முக்கியமாக வேறு வேறு செறிவுகளில் கணக்கிடுறார். அந்த சயின்டிஸ்ட் யாருன்னா ஃப்ரீட்ரிச் கோல்ட்ராஷ். அவரோட சோதனை முடிவுகள் தான் இந்த அட்டவணை. இதில் பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். செறிவுக்கு கீழே முதல்ல 0.1, அப்புறம் 0.01, அப்புறம் 0.301. அப்போ என்ன ஆகுது? செறிவு மதிப்பு என்ன ஆகுது? இந்த மதிப்பு குறையுது இல்லையா? அப்போ குறையுதுன்னா என்ன அர்த்தம்? உப்போட அளவு குறையுது, மின்பகுளியோட அளவு குறையுது, நீர் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போது முதல்ல பாருங்கள், சோடியம் குளோரைடு 0.1 செறிவில் 10.674 × 10⁻³ sm² மோல் -1 அதோட மோலார் கடத்து திறன் இருக்குது. பொட்டாசியம் குளோரைடுக்கு 12.896, HClக்கு 39.132 இருக்குது. இப்போது 3 கரைசலையுமே நீர்த்தல் பண்ணியாச்சு, ரைட்டா? 0.01 m செறிவாக ஆக்கியாச்சு. அப்போ தண்ணியை ஊற்றினா தான் ஆக முடியும். அதுக்கப்புறம் இந்த கரைசல்களோட மோலார் கடத்து திறனை அளவிடுறாரு. அப்போ பாருங்கள், இந்த மதிப்பாக இருக்குது. அப்போ முன்னாடி இருக்க மதிப்பு கூட கம்பேர் பண்ணுங்கள், மதிப்பு 3 பேருக்குமே அதிகமாக இருக்குது. அந்த கரைசல் கூட இன்னும் நீரை சேர்க்குறப்ப, அதாவது 0.0001 அப்படிங்கிற செறிவு வர்ற மாதிரி அந்த கரைசல் கூட நீரை சேர்த்து அதோட மோலார் கடத்து திறனை கணக்கிடுறப்ப, அளவிடுறப்ப இந்த மாதிரி வந்துடுச்சு. அதாவது ஏற்கனவே இருந்த மோலார் கடத்து திறனை விட அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இதிலிருந்து, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்லேருந்து கோல்ட்ராஷ் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, ஒரு மின்பகுளியோட நீர்த்தலை அதிகரிக்கிறப்ப, செறிவை குறைக்கிறப்ப அதோட மோலார் கடத்து திறன் அதிகரிக்கிறது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. புரியுதா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனையும் அவர் டெரைவ் பண்ணுறாரு. அந்த ஈக்குவேஷன் என்னன்னா, λm = λm0 - k × √c. இதில் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா, அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை வச்சு இந்த λmக்கும் √cக்கும் அவர் ஒரு கிராஃப் போட்டால் அந்த கிராஃப் ஒரு நேர்கோடாக கிடைக்கிது. அப்போ இந்த சமன்பாடு கட்டாயமாக ஒரு நேர்கோட்டு சமன்பாடாக தான் இருக்க முடியும். இதில் இந்த λm அப்படிங்கிறது m இருக்கா,
மோலார். இந்த லாம்டா எதை குறிக்குது? கடத்துத்திறன். அப்போ மோலார் கடத்துத்திறனோட குறியீடு தான் லாம்டா எம். இப்போ இங்கே பாருங்கள், லாம்டா எம் தான், ஆனால் தலையில் ஒரு நாட்டு போட்டிருக்கு. அப்போ லாம்டா எம் நாட். அப்போ இது எதை குறிக்குதுன்னா, நீங்கள் நிறைய தண்ணியை ஊற்றிடுறீங்க, சரியா? அப்போ கரைசல் வந்து நீர்த்த கரைசல். அப்போ அதோட கடத்துத்திறன் எப்படி இருக்குது? ஸோ அதை வந்து வேறு விதமான ஒரு வார்த்தைகளில் குறிப்பிடுறாங்க. அதாவது வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன். பட் அர்த்தம் உங்களுக்கு புரியணும், ரைட்டா? லாம்டா எம் நாட்னா ரொம்ப நீர்த்தல், அதிக நீர்த்தலில் அதோட அந்த மின்பகுளி கரைசலோட கடத்துத்திறன். அதை ஷார்ட்டாக டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக எப்படி சொல்கிறோம்? வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன், அதோட குறியீடு லாம்டா எம் நாட். ஏன் இதை இவ்வளோ அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன்னா, அந்த குறியீடை பார்த்தாலே டக்குன்னு உங்களுக்கு இது வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன், அதிகளவு நீர்த்தல்ல ஒரு மின்பகுளி கரைசலோட கடத்துத்திறன் அது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போ இது ஒரு நேர்கோட்டு சமன்பாடு. நம்ம 10th மேத்ஸில் படிச்சிருப்போம். ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இங்கே தான் 2 பேர் சேர்ந்துருக்காரு பாருங்கள், எம்மு எக்ஸு இங்கே ப்ளஸ் சி. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். y வந்து என்னவாக இருக்கும்? y வந்து லாம்டா எம், சி வந்து என்னது? லாம்டா எம் நாட். எம்முன்னு என்னது? சாய்வு. பாருங்கள், மைனஸ் கே. அப்புறம் எக்ஸ் என்னது? ரூட் சி. சரியா? இந்த ஒய்யை நம்ம என்ன சொல்லுவோம்? வெட்டுத்துண்டுன்னு சொல்லுவோம், கரெக்டாக? இந்த சியை சி. இந்த சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் நாட்டுன்னு வருது இல்லை? இந்த சி வந்து ஆக்சுவலாக வெட்டுத்துண்டு. இது எதுக்கு சமம்? லாம்டா எம் நாட்டுக்கு சமம். யார் இது? வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன். இங்கே எம் சாய்வு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. மைனஸில் இருக்கிறதுனால மேலேருந்து கீழ் நோக்கி போகும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கோல்ட்ராஷ் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் இந்த மாதிரி ஒரு தொடர்பை வருவிச்சு இந்த ஒரு கிராஃபை வரைகிறாரு. அப்போ நமக்கு ஒரு சாய்வு வந்து நெகட்டிவாக இருக்கிற ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும். மின்பகுளி நம்ம பொதுவாக தான் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்துக்கிட்ட மின்பகுளிலாம் பாருங்களேன், NaCl, KCl, HCl, இது எல்லாமே நீங்கள் தண்ணியில் கரைச்சிங்கன்னா முழுமையாக பிரிகை அடைஞ்சிரும். அப்படின்னா என்னது? அது வலிமை மிகு மின்பகுளி. நீங்கள் எவ்வளோ கரைக்கிறீங்களோ அவ்வளவும் பிரிகை அடைஞ்சிரும். ஆனால் பிரிகை அடையாத பகுதியளவே குறையளவே பிரிகை அடையக்கூடிய மின்பகுளிகளும் இருக்கிறாங்க. அவங்களும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்களா? அவங்களுக்கும் இப்படி தான் ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒய் வந்து லாம்டா எம்னு பார்த்தோமா, எக்ஸு வந்து ரூட் சின்னு பார்த்தோமா, எக்ஸ்ஹெச்சில் ரூட் சியையும் ஒய்ஹெச்சில் லாம்டா எம்மையும், ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டா? அந்த ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, எக்ஸ்ஹெச்சில் ரூட் சியை எடுத்துக்கணும், ஒய்ஹெச்சில் லாம்டா எம்மை எடுத்துக்கணும்னு. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மதிப்புகளெல்லாம் நம்ம கிராஃபாக போடுறப்ப அது வலிமை மிகு மின்பகுளியாக இருக்கிறப்ப நேர்கோட்டையும், வலிமை குறை மின்பகுளியாக இருக்கிறப்ப அது நேர்கோடு இல்லாமலும் இருக்கிறத கோல்ட்ராஷ் கண்டுபிடிக்கிறார். அந்த கிராஃப் தான் இது பாருங்கள். எக்ஸ்ஹெச்சில் ரூட் சி செறிவோட வர்க்க மூலம், ஒய்ஹெச்சில் லாம்டா எம் மோலார் கடத்துத்திறன். வலிமை மிகு மின்பகுளிக்கு நம்ம சாய்வு வந்து நெகட்டிவ்னு பார்த்தோம், அப்போ கோடு கீழ் நோக்கி போகுது பாருங்கள், ரைட்டா? ஆனால் வலிமை குறை மின்பகுளிக்கு இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறப்ப செறிவை மாற்றி அவங்களோட கிராஃப் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வளைகோடாக கிடைக்கிது. அப்போ தனித்தனியாக நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஏன், என்னாச்சு, எப்படி? முதல்ல வலிமை மிகு மின்பகுளியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது செறிவு அதிகமாக இருக்கிறப்ப கடத்துத்திறன், மோலார் கடத்துத்திறன் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோமா? செறிவை குறைச்சிக்கிட்டே வர்றப்ப, நீர்த்தலை அதிகரிச்சுக்கிட்டே வர்றப்ப கடத்துத்திறன், மோலார் கடத்துத்திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கான காரணங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ செறிவு அதிகமாக இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள கன அளவில், ஒரு குறிப்பிட்ட கன அளவில் மின்பகுளியோட செறிவு அதிகம்ல, அதில் இருக்கிற அயனிகளோட எண்ணிக்கை கொடுக்கப்பட்ட கன அளவில் அதிகமாக இருக்குது. அப்போ கூட்ட நெரிசல் இருக்கும் அங்கே, புரியுதா? அயனிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அவங்க கிட்ட கிட்ட இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் அயனிகள், நேர் அயனிகள், எதிர் அயனிகள் இருக்குல்ல, அவங்களோட கவர்ச்சி விசை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்பகுளியை நம்ம கரைப்பானில் கரைச்சி வச்சுருக்கோம். அவர் வேற பிடிச்சி இழுப்பார். அதனால் இவங்களால நகர முடியாமல் ஒரு பின்னிழிவை உணர்வாங்க. இதெல்லாம் தான் உயர் செறிவில் ஒரு வலிமை மிகு மின்பகுளி கரைசல் நிறைய மோலார் கடத்துத்திறன் இல்லாமல் குறைந்த அளவு மோலார் கடத்துத்திறன் இருப்பதற்கு காரணம். ஸோ கீழே கொஷின் இருக்குது, மேலே 3 பாயிண்ட்டு. உயர் செறிவில் ஒரு வலிமை மிகு மின்பகுளியோட கடத்துத்திறன், மோலார் கடத்துத்திறன் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அது கூட தண்ணியை ஊற்றிடுறோம். அப்போ நீர்த்தல் அதிகரிக்குது. அப்போ மோலார் கடத்துத்திறன் அதிகமாகிடுது. ஏன்னா நம்ம நீர்த்தல் அதிகரிக்கிறதுக்காக தண்ணியை ஊற்றின உடனே அயனிகள்லாம் நிறைய இடம் கிடச்சிச்சுல்ல, நிறைய நீர் இருக்குல்ல, அப்போது அவங்க தள்ளி தள்ளி போயிடுவாங்க. அதனால் அயனிகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை குறைஞ்சிரும். அப்போ ஒருத்தரை பிடிச்சி ஒருத்தரை இழுக்க மாட்டாங்க. அப்போ ஃப்ரீயாக நகருவாங்க. சரியா? ஸோ அதனால் நீர்த்தல் அதிகரிக்கிறப்ப மோலார் கடத்துத்திறனும் அதிகரிக்கிறது. வலிமை மிகு மின்பகுளியோட நேர்கோட்டை மட்டும் பாருங்கள். இதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது எக்ஸச்சில் ரூட் சி இருக்குது. அப்போ இந்த பக்கம் போக போக செறிவு என்ன ஆகுது, அதிகமாகுது. இந்த பக்கம் வர்ற இங்கேருந்து இப்படி வர ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வர செறிவு என்ன ஆகுது, குறையுது. அப்போனா என்ன அர்த்தம், தண்ணியை நம்ம அதிகமாக ஊற்றுறோன்னு அர்த்தம், நீர்த்தல் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீர்த்தல் அதிகரிக்க பாருங்கள், கோடு மேலே நோக்கி போகுது. அப்போ இந்த பக்கம் என்ன, ஒயச்சில் என்ன இருக்குது, மோலார் கடத்துத்திறன். அப்போ மோலார் கடத்துத்திறன் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த 0.2 செறிவில் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக கோடு போட்டிங்கன்னா இதுதான் அதோட மோலார் கடத்துத்திறன். கரெக்டா? இப்போ இன்னும் குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ கோடு மேலே போகுது. அப்போ அதுக்கு நேராக இங்கே ஒய்ஹெச்சில் என்ன இருக்கோ அதுதான் மோலார் கடத்துத்திறன். நல்லா குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம். அப்போது இந்த செறிவு என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ரைட்டா? அப்போ நிறைய தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கோட்டில் இது எவ்வளோ இருக்கோ அதுதான் லாம்டா m0. பட் நம்ம 0 செறிவில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய முடியாது. இப்போ கிராஃப் இப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவை கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணிட்டோம்னா, இப்போ 0 செறிவில் வலிமை மிகு மின்பகுளியோட மோலார் கடத்துத்திறன், அதாவது அதை தான் நம்ம என்ன சொல்வோம், கரெக்ட், வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஜஸ்ட் அந்த கோட்டை நீட்டி விட்டுருங்க. இந்த கோடு என்ன பண்ணும், இந்த ஒய்ஹெச்சில் போய் கட் பண்ணுமா? ஒய்ஹெச்சில் யார் இருக்கா, லாம்டா m இருக்கா? அப்போது 0 செறிவில் இந்த கோடு இந்த ஒய்ஹெச்சை எங்கே கட் பண்ணுதோ அப்போ என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் அந்த வலிமை மிகு மின்பகுளியோட வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன். ஸோ கிராஃபை வச்சுட்டு நம்மளால் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனை ஒரு வலிமை மிகு மின்பகுளிக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நேர்கோட்டை நீட்டி லாம்டா m0 மதிப்பை பெற முடியும். யாருக்கு? வலிமை மிகு மின்பகுளிக்கு தான். இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது வலிமை குறைந்த மின்பகுளியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உயர் செறிவில். இப்போ நீங்கள் இந்த கிராஃபில் வலிமை குறை மின்பகுளியோட லைனை மட்டும் பாருங்கள். என்ன ஆகுது, இந்த பக்கம் போனால் செறிவு குறையுதுன்னு சொன்னேன் இல்லையா,
இப்போ இந்த சிகப்பு கலர் கோடை தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் வலிமை குறை மின்பகுளிக்கு செறிவை குறைச்சிக்கிட்டே வரும். அதாவது தண்ணியை சேர்த்துக்கிட்டே வரும். நீர்த்தலை அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்போது கடத்து திறன் பாருங்கள், அப்படியே இந்த எக்ஸ் அச்சுக்கு இணையாக தான் இந்த கோடு மூவ் ஆகுது. அப்போ ஒன்றும் அதிகமாக ஆகலை. காரணம் அது வலிமை குறை மின்பகுளி தானே, ஒழுங்காக பிரிகை அடைஞ்சிருக்காதுல்ல. அதனால தான் அதோட கடத்து திறன் குறைவாக இருக்குது. ரைட்டா? இப்போ குறைச்சிக்கிட்டே வரோம் செறிவை, தண்ணி ஊற்றிக்கிட்டே வரோம், நீர்த்தலை அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்பையும் கொஞ்சம் அளவுக்கு இந்த ரூட் சி அச்சுக்கு இணையாக தான் அது வருது, பேரலாக வருது. செறிவை குறைச்சிக்கிட்டே வரும், நீர்த்தலை அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகுது, அது டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆகுதுன்னு சர்ன்னு மேலே போயிடுது. மேலே போயும் எப்படி போகுது, அதுக்கப்புறம் ஒய் அச்சுக்கு இணையாக இருக்குது. அதிகமான செறிவில் எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்குது, குறைவான செறிவில் ஒய் அச்சுக்கு இணையாக இருக்குது. இப்போ டக்குன்னு இப்படி மாறிடுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட செறிவில் அவங்களோட மோலார் கடத்து திறனை நம்மளால் அளவிட முடியும். ஏன்னா அளவிட்டால் தான் அதை வச்சு தான் இந்த கிராஃபை போட முடியும். ஆனால் 0 செறிவில், புரியுதா, அளவிலா நீர்த்தல்ல, அதிகமான நீர்த்தல்ல, அளவிலா நீர்த்தல்ல, 0 செறிவில் இந்த வலிமை குறை மின்பகுளியோட மின் கடத்து திறனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? இந்த கிராஃபு ஒரு லைன் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் அதை நீட்டி விட்டு அது ஒய் அச்சில் போய் எங்கே கட் பண்ணுதோ அந்த மதிப்பை கண்டுபிடிச்சி அதுதான் அதோட வரம்பு நிலை மோலார் கடத்து திறனாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த கோடு ஒரு வளைக்கோடாக இருக்குது, அந்த கோடும் ஒய் அச்சுக்கு இணையாக செல்லுது. அப்போ நீங்கள் இதை நீட்டி விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் ஒய் அச்சுக்கு இணையாக தான் செல்லுமே ஒழிய ஒய் அச்சை கட் பண்ணவே பண்ணாது. ஒய் அச்சை கட் பண்ணாதான் அது எந்த இடத்துல கட் பண்ணுதோ அதுதான் அதோட வரம்பு நிலை மோலார் கடத்து திறன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதுதான் கட் பண்ணலையே. அப்போ கடைசி வரைக்கும் ஒரு வலிமை குறை மின்பகுளியோட வரம்பு நிலை மோலார் கடத்து திறனை எக்ஸ்பெரிமெண்டலாக டைரக்டாக அளவிடவே முடியாது. ஏன்னு கேட்டால் கிளியராக காரணம் சொல்லணும். கிராஃபு தான், கிராஃபை வச்சு தான் வலிமை மிகு மின்பகுளிக்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ வலிமை குறை மின்பகுளிக்கும் அதுதான். ஆனால் அந்த கோடு என்னாகுது, ரொம்ப செறிவு குறையிறப்ப, ரொம்ப நீர்த்தல் அதிகரிக்கிறப்ப ஒய் அச்சுக்கு இணையாக செல்லுது. ஒய் அச்சு கட் பண்ண மாட்டேங்குது. அதனால நம்மளால் கிராஃபை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வலிமை குறை மின்பகுளியோட லாம்டா எம் நாட் மதிப்பை, அதாவது வரம்பு நிலை மோலார் கடத்து திறனோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் கோல்ட்ராஷே ஒரு தீர்வு சொல்கிறாரு. அதுதான் கோல்ட்ராஷ் விதி. அதை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.